மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு தூக்கம் வரும் பாருங்களேன். அத கண்ட்ரோலே பண்ண முடியாது. இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு, பூண்டு பொடி ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அதுக்கான வேலைய தான் பார்த்துட்ருக்கேன். பூண்டு கொஞ்சம் பெரிய பூண்டா இருக்கிறதுனால, பாதி பார்த்தீங்கன்னா உரிச்சு எடுத்திருக்கேன். பாதி உரிக்காம சேர்த்தோம் அப்படின்னு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் இடிக்கல்ல போட்டு இடிச்சு எடுத்துட்டு, ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, இந்த பூண்டு சேர்த்துட்டு நல்ல முருகலா ஈரப்பதம் இல்லாம வறுத்து எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கிறேன். அதே கடாயில எண்ணெய் சேர்க்காம உளுத்தம் பருப்பு 2 கப் அளவுக்கு எடுத்து அதையுமே வறுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு, மிளகாய் வறுக்க மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், மிளகு சீரகம் சேர்த்து வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்துட்டு எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும். ஸோ அதனால் எடுத்து விட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.